ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு லக்கை பற்றி பேசலான் இருக்கேன். என்னன்னா, நிறைய பேருக்கு லக்கு அப்படியே கதவை தட்டி அப்படியே கொடுத்துருது. ஆனால் சிலவங்களுக்கு லக்கு எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு அப்படியே கூரையை பிச்சுக்கிட்டு போடுமோன்னு சொல்லி நம்ம அப்படியே ஏங்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்படியே ஓட்டர் மிலான் திவாகர் சார் இருக்கார்ல, அவர் பிக் பாஸ்லாம் போனார், ஆனால் வந்துட்டாரு. ஸோ அவர் பாருங்க எவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆனார் இல்லையா? இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்லாம் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். படிக்காதவங்க நிறைய பேர் நிறைய வேலைகளை செய்கிறாங்க இல்லைங்களா? மாவு சுட்டு விற்கிறாங்க, மாவு அரைச்சி விற்கிறாங்க, இட்லி வியாபாரம் பண்ணுறாங்க, நிறைய பேர் துணி வியாபாரம் பண்ணுறாங்க, டெய்லரிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பெட்டிக்கடை வைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதை எதையாவது செஞ்சு குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. நானும் அப்படிதான் ஏதாவது செய்யணும் 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 செய்யணும்னு நினைக்கிறேன். இப்போதான் சின்னதாக ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. காரணம் மக்களால் தான். ரிலேஷன்ல நமக்கு வாடகை கொடுப்பாங்களா, வீட்டுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? யாருமே எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் யூடியூப்ல ஏதாவது செய்யும்போது மக்கள் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அப்படியே சின்ன சந்தோஷம் வரும். நல்ல நல்ல கண்டென்ட் கொடுக்கும்போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. நீங்களும் நிறைய பேர் சும்மா இருக்காதீங்க. நிறைய பேர் நான் யூடியூப்ல பார்க்கும்போது அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மோட்டிவேஷனாக நீங்களும் சும்மா இருக்காதீங்க, சோம்பேறிங்களா இருக்காதீங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க, எப்படியாவது சம்பாதிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் நான் அந்த பேச்சை கேட்டு தான் நானும் கூட இறங்கினேன். நீங்களும் நிறைய பேர் அதே போல் உங்களுக்கு தெரிஞ்சதை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. அது உங்களுக்கும் யூஸாக இருக்கும், அநேகருக்கும் யூஸாக இருக்கும். நிஜமாலுமே எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்கங்க. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதிர்ஷ்டம் அடிக்கும். காத்துக்கிட்டு இருப்போம், பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்தா நம்ம எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள் தான். ஏன்னா வேர்ல்டு ஒரு வட்டமா, அதுல அப்படியே மேலே போறவங்க அப்படி கீழே இறங்கிடுறாங்க, கீழே இருக்கிறவங்க மேலே போறாங்க. என்னைக்குமே எதுவுமே எல்லாருக்குமே நிரந்தரமே கிடையாது. நிரந்தரம் இல்லாதது தான் லைஃப். ஆனா அதை தக்க வச்சுக்கிறதுக்காக நம்ம போராடுறோம். லக்கு வரும், கண்டிப்பா வரும், காத்து கொண்டு இருப்போம். Have a nice day. Take care.